வணக்கம், வெல்கம் டு டேஸ்டி தவா யூடியூப் சேனல். இன்றைக்கி எகைன் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரிஞ்சி ரைஸ் வித் சில்லி பன்னீர். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரிஞ்சி ரைஸ் பண்ணுறதுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கணும். 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கணும். நம்ம சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது இது பண்ணிவிட்டு திரும்ப நம்ம குக்கரில் நம்ம வதக்கி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கர் வச்சுக்கோங்க. இது 1 part ரைஸ் கேட்டகரி தான். இதிலே பண்ணிடலாம். ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் 2 டீஸ்பூன் அண்ட் இது கூட ஒரு 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. பிரிஞ்சி ரைஸ் பிரியாணியோட ஒரு மைல்டு வெர்ஷன் தான். பிரியாணி அளவுக்கு ஸ்பைஸியாக இருக்காது, கொஞ்சம் மைல்டு வெர்ஷனாக இருக்கும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு சாய்ஸு. இப்போ இந்த ஆயில் அண்ட் கீயில் சோம்பு கொஞ்சம், பட்டை, பே லீஃப் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 க்ரீன் சில்லி ஸ்லிட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடணும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதங்கணும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் மிக்சட் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறோம். இதில் கேரட், பீன்ஸ், பட்டாணி 1 கப் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இது கூட உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கோங்க, சேர்த்துக்கோங்க. இதில் காலிஃப்ளவரும் சேர்த்துக்கோங்க. இதில் இன்னும் என்னென்னலாம் ஆட் பண்ணலான்னா மஷ்ரூம் ஆட் பண்ணலாம், சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணலாம். இது கூட ஒரு கையளவு கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், மசாலான்னு பார்த்தா இவ்வளவு தான். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம சேனலில் போட்டுட்ருக்கிற ரீசெண்டாக வந்துட்டுருக்கிற ரெசிபி எல்லாமே ஹவு டு மேக் அவர் எவ்ரி மீல் ஹெல்த்தி, ஹவு டு ஆட் ப்ரோட்டீன், ஹவு டு ஆட் வெஜிடபிள்ஸ் இன் அவர் டெய்லி டயட், அந்த கான்செப்டில் தான் இப்போ வர வீடியோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ரெகுலராக நம்ம சேனல் வர வீடியோஸை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம தண்ணி சேர்த்தணும். 1 கப் ரைஸுக்கு டோட்டலாக 2 கப் தண்ணி. இதில் 1/4 கப் மட்டும் தேங்காய் பால் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1/4 கப் தேங்காய் பால், இது கூட 3/4 கப் நம்ம வாட்டர் சேர்த்து டோட்டலாக 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். தேங்காய் பால் இல்லைன்னா கூட ஓகே தான், நல்லா தான் இருக்கும். பட் தேங்காய் பால் போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் கொதிக்கும்போது உப்பு சரி பார்த்துக்கோங்க. சரியாக இருந்துச்சுன்னா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். சோக் பண்ண ரைஸை உள்ளே சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுருங்க. இது ஜஸ்ட் ஹையில் வச்சு ஒரே ஒரு விசில் வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டீம் இறங்கிடும், ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பன்னீர் செஞ்சிடலாம். இதுக்கு 200 கிராம் பன்னீர் 2 செட் எடுத்துருக்கேன், 2 பேக்கு. டோட்டலி 400 கிராம் பன்னீர் எடுத்துக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு 4 டீஸ்பூன் கர்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆர் 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது 400 கிராம் ஆர் 500 கிராம் பன்னீருக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த ரைஸ் ரெடி ஆகிற ஸ்டீம் இறங்குற நேரத்தில் நம்ம இதை செஞ்சிடலாம். இப்போ நம்ம பன்னீர் உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணணும். பன்னீர் கொஞ்சம் பிக் சைஸ் பீஸாக போட்டுக்கோங்க. அப்போ தான் இது செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. அப்படியே இருக்கட்டும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பிரிஞ்சி ரைஸ் மைல்டாக இருக்கிறதுக்கு இந்த சில்லி பன்னீர் ஒரு பர்ஃபெக்டான ஒரு காம்போவாக இருக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு. பாருங்கள், இப்போ ஸ்டீம் இறங்கிடுச்சு. நம்மளோட பிரிஞ்சி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இட்ஸ் ஃபுல் ஆஃப் வெஜிடபிள்ஸ், வெரி வெரி ஹெல்த்தி அண்ட் ஆல்சோ ப்ரோட்டீனுக்கு நம்ம பன்னீர் சேர்த்துருக்கோம் இதில். ஸோ இட்ஸ் அ பர்ஃபெக்ட் பேலன்ஸ்டு லஞ்ச் பாக்ஸ் இது.
இப்போ நம்ம பன்னீர் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்மளோட பன்னீர் வந்து எல்லாமே சேர்த்துருவோம். சேர்த்துட்டு மீடியமில் ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லாமல் ரொம்ப ஹையாகவும் வைக்க வேண்டாம். அப்போ தான் இது வந்து கரெக்டாக ரோஸ்ட் ஆகி வரும். இது மட்டும் தனியாக பண்ணும்போது ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் 6 பக்கமும் நம்ம வந்து திருப்பி போட்டுட்டு வரணும். எல்லா சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். நல்லா திருப்பி போடுங்க. ஏன்னா பெருசாக வந்து நம்ம கட் பண்ணாதான் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும். சின்னதாக கட் பண்ணும்போது நம்மளுக்கு திருப்பி போடுற கஷ்டமாக இருக்கும். அது ஸ்டெடியாகவும் நிற்காது. அதனால் பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகணும், அதுதான் கணக்கு. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி சின்ன சைடும் இந்த மாதிரி போட்டு பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் தயாராகிடுச்சு. பிரிஞ்சி ரைஸ் அண்ட் சில்லி பன்னீர். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.